ஹாய் ஆல். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் அவங்க சொன்ன மினிமம் மார்க் அட்டைன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட லிங்க் கீழே இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் போர்ட்டலில் வந்துட்டு இப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணணும். அதை வந்து நான் என்னோடய இதில் கொடுத்துருக்கேன் கமெண்ட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு லாகின் பண்ணுறப்போ உங்களோட மெயில் ஐடியும் ரிஜிஸ்டர் பண்ண பாஸ்வேர்டும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது என்னோடதுங்கிறதுனால கரஸ்பாண்டிங் டிஸ்ட்ரிக்ட் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ செலக்ட் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜில் இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இதில் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் கரஸ்பாண்டிங் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி நீங்கள் ஒரே இதாக கொண்டு வந்துட்டு அவங்க சொன்ன எம்பிக்குள்ளே நீங்கள் போயிட்டு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். ஓகேங்களா? ஒன்ஸ் இது கிடச்சிடுச்சு அப்படின்னாலே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு அப்லோடட் பக்கா அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் இது எப்படி ஆயிருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வியூ வந்தீங்கன்னா இந்த மாதிரி வியூன்னு காமிச்சிடுச்சுனாலே உங்களோடது அவங்களோட போர்ட்டல் அப்டேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதுவுமே ஒரி பண்ண தேவையில்லை. ஸோ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா அந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸுங்கிற ஆப்ஷனே போயிடும். ஸோ இது நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ சீக்கிரமாக பண்ணுங்கள். பெஸ்ட் விஷஸ். ஆல்சோ அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய 3 விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் மட்டும்தான் இருக்கணும். செகண்ட் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்க கரஸ்பாண்டிங் டாக்குமெண்ட்ஸ் அவங்க சொல்லியிருந்த எம்பிக்கு உள்ளே தான் இருக்கணும். அது இல்லாமல் அந்த எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிகிரி, டிசி ஸோ இது மட்டும் ஒரு இதாக போட்டுட்டு எல்லா பேஜஸும் கம்பைன் பண்ணி இருக்கணும். செகண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். தேர்டு வந்து நீங்கள் இந்த பிஹெச்டிஎம் சர்டிஃபிகேட் வந்துருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டுன்னு 3 இருக்கும். சில பேருக்கு 2 இருக்கும். ஸோ அது எவ்வளோ இருக்கோ அதை 3மே கம்பைன் பண்ணி அந்த ஒரு எம்பிக்கு உள்ளே நீங்கள் வச்சுருக்கணும். ஓகேங்களா?